ஜெய்பீம் படத்தை இயக்கிய தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படம் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்க நிலையில் அந்த படம் குறித்து அதில் நடித்து வரும் ராணா டகுபதி சமீபத்தில் பேட்டியில் ஏகப்பட்ட அப்டேட்களை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்டேட் வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்தோட மும்பை ஷெட்யூல் சமீபத்தில் நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பாலிவுட்டின் பிக் பி அமிதாப் பச்சன் இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆனது. ஜெயிலர் படத்தை போல ரஜினிகாந்தை வைத்து மல்டி ஸ்டாரர் படமாக இந்த வேட்டையன் படத்தை தாசே ஞானவேல் உருவாக்கிட்டு வராரு. இந்நிலையில் இந்த படத்தோட கதை குறித்து தகவலை ராணா டகுபதி கூறியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 73 வயசிலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வலம் வந்து நிற நிலையில் அவரது படத்தில் நடிக்க அழைக்காமல் நடிகர்கள் உடனடியாக ஓகே செய்து போட்டி போட்டு வந்து நடிச்சிட்டு வருவாங்க. ஜெயிலர் படத்தால் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில் என பலர் நடித்த நிலையில் வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர்னு உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க. அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தில் ராகவா லாரன்ஸ், ரன்வீர் சிங், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட நடிகர்கள் நடிக்க போவதா தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் நிச்சயம் பல முன்னணி நட்சத்திரங்கள் கூலி படத்தில் இணைவாங்க என்பது உறுதியாக தெரியுது. மேலும் ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி படத்தில் வில்லனாக நடித்த ராணா டகுபதி அந்த படத்திற்கு பிறகு உலக அளவில் பிரபலமாயிட்டார். நாகார்ஜுனாவின் உறவினரான ராணா டகுபதி லீடர் படத்தின் மூலம் 2010ஆம் ஆண்டு ஹீரோவாக அறிமுகமானார். தமிழில் அஜித்தின் ஆரம்பம் படத்தில் நண்பனாக நடித்து அறிமுகமான இவர் பாகுபலி படத்தின் மூலம் பிரபலமானார். காடன் படத்தில் நடித்திருந்த இவர் அடுத்ததாக ரஜினிகாந்தோடு இணைந்து வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையே நடக்கும் போராட்டமாக இந்த படம் பல உண்மைய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அதிகம் ரிசர்ச் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கான். சூர்யாவை வைத்து ஜெய்பீம் படத்தை இயக்கிய தாசே ஞானவேல் அதைவிட பெரிய கதையை மையமாக கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்காராம். இப்படி ஒரு படத்தை ரஜினிகாந்த் தேர்வு செய்ததே பெரிய விஷயம் என்றும் இது வழக்கமான ரஜினிகாந்த் படமாக இருக்காது எனவும் ராணா டகுபதி சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் என ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிப்பதற்கே கொடுத்து வச்சிருக்கணும். படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரசிகர்களுக்கு மிக பெரும் ட்ரீட்டாக காத்து கொண்டிருக்கு என ராணா டகுபதி படத்தின் கதை குறித்து பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ராணா டகுபதி சொன்ன இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? படம் வேறு லெவலில் இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற டிஸ்கவுண்ட்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.